தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த டிசம்பர் மாதம் 20 நாட்கள் நம்மை காத்து 21வது நாளை காண செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய இரக்கங்கள், கிருபைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மேல் பெரிதாயிருக்கிறதுனாலே நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த 2025 வருஷம் டிசம்பர் மாதம் 20 தேதி வரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் கண்மணி போல ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தர், அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மேல் வைத்த கிருபைகளும் இரக்கங்களும் மகா பெரியது. ஆனபடினாலே இந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை காண தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இந்த டிசம்பர் மாதம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 1 John chapter 5 verse 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் நம்மை தொடாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கு பொல்லாங்கன் தொடாத ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டுமானால் சத்துரு நம்மை தொடருவான், ஆனால் தொடமாட்டான். நமக்கு ஒரு அடையாளம் தேவை என்றும், அதோடு மாத்திரமல்ல, ராஜாவினிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை தெரிவிக்க வேண்டும் என்றும், நமக்கு ஒரு வயல்வெளி, போவாசின் வயல்வெளி வேண்டும் என்றும் கடந்த நாட்களிலே நாம் கேட்டோம். இன்றைக்கு தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தேவனால் பிறந்த மனுஷராய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த மனுஷனுக்கு இருக்கிற சில நன்மைகள், நல்ல சுபாவங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் தேவனால் பிறந்தவன் என்பதற்கு முதல் ஒரு அடையாளம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 1 John chapter 3 verse 9 அங்கே படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனத்திலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். செய்யான், செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தபடியினால். இந்த 1 யோவானிலே 7 முறை தேவனால் பிறந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவனால் பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ஜலத்தினால் பிறந்திருக்கிறேன், ஆவியினால் பிறந்திருக்கிறேன், இதெல்லாம் சொல்லலாம். இன்னான் சியோனில் பிறந்தான் என்று தொகை எழுதப்படும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கலாம், நான் பிறந்தேன் என்று. ஆனால் தேவனால் பிறந்தவனுடைய சுபாவங்களிலே ஒன்று, அவன் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He did not commit sin. அவன் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் பாவம் செய்யாதிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தீய நோக்கம் பாவமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் போடும் வெளிச்சம் பாவமாம். ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனால் அது பாவம். பஸ்காவை ஆசரிக்காதவன் சுத்தமுள்ளவனாயிருந்தும் பிரயாணம் பண்ணாதவனாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதவன் தன் பாவத்தை சுமப்பான். இப்படியெல்லாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தீய நோக்கம் பாவம்.
துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம். இதெல்லாம் பாவம்தான். ஆனால் தேவனால் பிறந்தவன் அவனால் விண்ணப்பம் பண்ணாமல், ஜெபிக்காமல், கர்த்தரை தேடாமல் அவனால் இருக்க முடியாது. அதனால்தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, 1 சாமுவேல் chapter 12 verse 23, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய ஜெப ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அப்படியானால் ஜெபம் பண்ணாதவன், ஜெபிக்காதவன், விண்ணப்பத்தின் ஆவி இல்லாதவன், விண்ணப்பம் பண்ண முடியாதவன் அவன் பாவத்தில் அகப்பட்டிருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த மனுஷன் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது, விண்ணப்பிக்காமல் இருக்க முடியாது. இன்னும் ஒரு படி கூட போய் சாமுவேல் தீர்க்கதரிசியானவர் விதமாய் சொல்லுகிறார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன் ஆகில். இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலையும் நியாயம் விசாரிக்கிற தீர்க்கதரிசியானவர். அவர் தன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் அது எனக்கு பாவம் என்று சொல்லுகிறார், பாவமாய் மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு சபை ஊழியக்காரன், சபை நடத்துகிறவன் தன் ஆத்துமாக்களுக்காக, தன்னுடைய கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்காக ஜெபிக்கிறவனாக, விண்ணப்பிக்கிறவனாக இருக்கணும். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய மார்பிலே ஏபோத் இருக்கிறது, தோளிலே 2 தோல் துண்டுகள் இருக்கிறது, ஏபோத்திலே 12 கற்கள் இருக்கிறது, தோல் துண்டுகளிலே வலது பக்கம் 6 கற்கள், இடது பக்கம் 6 கற்கள் இருக்கிறது. இந்த அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை இருதயத்திலேயும் தோளிலேயும் சுமக்கிறவனா இருக்கிறான். இதுதான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களை இருதயத்திலே வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசாரியனுடைய இருதயத்திலே 12 கோத்திர பிதாக்களுடைய பெயரும் 12 கோத்திரத்தாருடைய பெயரும் அவனுக்கு நன்றாய் இதயத்தில் பதித்திருக்கணும். தோளிலே சுமப்பது ஒரு தகப்பனை போல சுமப்பதை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு யோவான் 10ஆம் அதிகாரத்திலேயும் படிக்கிறோம், மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு பேர் சொல்லி அழைக்கிறான், ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிறான், ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயர் வைத்திருக்கிறான். இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் எல்லாம், ஊழியங்களும் விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சபைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வராங்க. சபையுடைய ஊழியக்காரரோடும் அவர்களுக்கு எந்த ஐக்கியம் இல்லை. ஊழியக்காரருக்கும் ஒரு எண்ணம், நாங்கள் வந்த ஆட்டை கட்ட மாட்டோம், ஓடுற ஆட்டை தேட மாட்டோம். அப்படி ஒரு வல்லமையான ஊழியக்காரர்கள், கிருபை பெற்ற ஊழியக்காரர்கள். அதிலும் மேலான விசுவாசிகள், இன்னைக்கு இந்த சபைக்கு போவோம், நாளைக்கு அந்த சபைக்கு போவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் தியாகமுள்ள, இல்லாவிட்டால் தியாகம் என்பது தவறு, பிரபலமான ஊழியக்காரர்கள். ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது. இன்னைக்கு இந்த பிரசங்கியார், நாளைக்கு அந்த பிரசங்கியார், நாளைக்கு இந்த பிரசங்கியார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதனால சபை வளருமா அப்படின்னா அது ஒரு ஜாலியா இருக்கும். ஒரு உண்மையான மேய்ப்பன் தான் ஆடுகளின் நிலவரத்தை அறிவார். வந்து போகிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா. ஆமா, அவங்க வருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிட்டு பாரத்தோட செய்ய மாட்டாங்க. மெய்ப்பனை பார்த்துதான் நீதிமொழிகளுக்கு ஞானி சொல்லுகிறார், உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறி, மந்தையின் மேல் கவனமாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மெய்ப்பன் நமக்கு உண்டா? அப்படிப்பட்ட ஆசாரியன் நமக்கு உண்டா? உங்களை இருதயத்திலும் தோளிலும் சுமக்கிற ஒரு ஆசாரியன் இருக்கிறானா? உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரன் இருக்கிறானா? உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற, பரிந்து பேசுகிற ஊழியக்காரன் இருக்கிறானா? அப்படிப்பட்ட சபையிலே, அப்படிப்பட்ட மெய்ப்பனிடத்திலே நாம் அடங்கி இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ வந்தாங்க, பேசினாங்க, போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பெதஸ்தா குலத்தையே எத்தனை வருஷம் பேசிட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், தேவனால் பிறந்தவன் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அது விசுவாசியானாலும் ஊழியக்காரனானாலும் ஜெபிக்கிறவன்,
தேவனால் பிறந்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம். காரணம் என்ன? அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள தேவனுடைய வசனம் என்கிற வித்து, தேவனுடைய வித்து, அவருடைய வித்து. இந்த வித்து எதை காண்பிக்கிறது? 1 பேதுரு 1 அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, 1 Peter chapter 1 verse 29 அங்கே படிக்கும்போது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும், உங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறதும் வசனம் இதுவே, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். verse 23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேதவசமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த வசனம் அழியாத வித்து, the seed, word of God is the seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் விதைக்கிறவனுடைய உவமையிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசனம் விதை என்று மார்க் 4:14 படிக்கிறோம். வசனம் விதைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் யாருக்குள்ளே பிரவேசித்திருக்கிறதோ, யாருக்குள்ளே இருக்கிறதோ, அவங்க நிச்சயமாய் வசனத்துக்கு பயந்து அந்த வசனம் அவர்களோடு பேசும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ப்ரே ப்ரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் தேவனால் பிறந்தவன், வசனத்தினால் பிறந்தவன், ஆவியினால் பிறந்தவன் ஜெபிக்கிறவனாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஐக்கியம் கூட ஜெபிக்கிறவர்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது, யாக்கோபு 1:18 நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கேயும் ஆண்டவர் நம்மை எப்படி ஜெனிப்பித்தார் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி நம்மை ஜெனிப்பித்தாராம்? chapter 1 verse 18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் பேரானவர்களாய் இருப்பதற்கு சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். வசனத்தினாலே கர்த்தர் நம்மை ஜெனிப்பித்தார் என்று படிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே, மனுஷன் தன்னை எப்படி காத்துக்கொள்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்பதை குறித்து, வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? தன்னை தேவனுடைய வசனத்தினால் காத்துக்கொள்கிறதுனாலே. வசனத்தினாலே நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம், ஜெபிக்கிறவன், விண்ணப்பம் பண்ணுகிறவன் நிச்சயமாய் பாவம் செய்ய மாட்டான். அவனை வேதம் பெரிய மனுஷன் என்று கூட சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவன். தேவனாலே பிறந்தவனுடைய சுபாவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நம்மை தேவன் பரலோக அதிகாரத்தால் நிறைக்கிறார். இந்த அதிகாரம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் வசனத்தை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசுவை விசுவாசித்ததினாலே. அதனால்தான் யோவான் 17:17 படிக்கிறோம், வசனமே சத்தியம், வசனத்தினாலே அவளை பரிசுத்தமாக்கும். ஆம் பிரியமானவர்களே, வித்து முதல் காரியம், தேவனால் பிறந்தவன் ஜெபிக்கிறவனாயிருப்பான். தேவனால் பிறந்தவன் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. காரணம், தேவசனமாகிய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஸ்திரீயின் வித்தாய் வந்தார். நம்ம புருஷ சித்தத்தினாலும் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால் பிறவாமல் வசனத்தினாலே நாம் பிறந்தோம் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தினால், மணிபுருஷனுடைய சித்தத்தினால் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவன் அவனுக்குள்ளே தேவனுடைய வசனம் இருக்கிறது. இந்த வசனம் நமக்குள்ளே தங்கி இருக்கட்டும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களே திறவுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே,
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஜெபிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவம் செய்யாதவர்களாக நாம் ஜீவிக்க தாராளமான கிருபையை பெற்றுக்கொள்வோம். அதனாலே தேவனால் பிறந்தவர்கள் என்றும் தேவனுடைய வித்து வசனம் எனக்குள்ளே தங்கி இருக்கிறது என்றும் நம்மை நிரூபிக்கிறவர்களாய், we are a children of God என்பதை ப்ரூவ் பண்றவர்களாய் இந்த நாட்களில் ஜீவிக்க ஏராளமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்பர் 2, 1 John chapter 2 verse 29 அங்கே படிக்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 29வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தான் என்று அறிந்திருக்கிறோம். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலே நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். God is righteous God. He is not unrighteous God. அநீதி உள்ளவர் அல்ல. He is a God of righteous. நீதி உள்ள தேவன். ஆனபடினாலே தேவனால் பிறந்தவனும் என்ன செய்கிறான்? நீதி செய்கிறான். நீதி தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு ஒரு நீதியை செய்யும்படிக்கு மத்தேயு 3:15 யோவான் ஸ்நான இடத்துல கேட்டார். யோவான் ஸ்நானன் கேட்கிறான், நான் உம்மால ஸ்நானம் பெற வேண்டியிருக்க, நீர் என்னிடத்துல வரலாமா? அதுக்கு இயேசு சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வேணும் என்ற ஒரு சட்டமே இல்லை. ஏன்னா அவர் பாவம் அறியாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் யோவான் ஸ்நானன் கையிலே தன்னை தாழ்த்தி ஸ்நானம் ஏற்றார். ஏன்? அவர் நீதி, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஒரு மாதிரி வைத்து போனார். அப்படியானால் இயேசுநாதரே ஞானஸ்நானம் பெற்று யோவான் ஸ்நானனுடைய கையிலே ஸ்நானம் பெற்று தேவ நீதியை நிறைவேற்றினார். ஆனால் நீங்களும் நானும் மாத்திரம் நாமும் கூட நீதி செய்கிறவர்களா இருப்போம். வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 2 கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நீதிக்கு ஏற்ற பலனை அடைபடி நீதிமான்களாய் மாறும்படிக்கு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவைகள் பரிசுத்தவான்களின் நீதிகளே. தமிழிலே பரிசுத்தவான்களின் நீதிகள் ஒரு கல்யாண வஸ்திரமாய் அந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆங்கிலத்திலும் மற்ற பாஷைகளிலும் ஒர்க்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ், விசுத்தன்மாருடைய நீதி பிரவர்த்தி தன்னே, பரிசுத்தவான்களுடைய நீதி கிரியைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வஸ்திரமாய் கொடுக்கப்படுகிறதாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியத்தில் தேவ நீதி தொடரட்டும், தேவ நீதி நமக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 14:14 ஒரு சத்தம் கேட்கிறது. பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தம் கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் எழுது, அவர் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, கிரியைகள், our words, நீதி கிரியைகள், நம்முடைய நீதி பிரவர்த்திகள் நம்மோடு கூட போகும். நம்ம ஒன்றும் கொண்டு போவதில் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில கர்த்தருக்காக, ஊழியத்திற்காக, தேவனுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நாம் செய்கிற எல்லா நீதி கிரியைகளும் நம்மோடு கூட வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதி கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். 3ஆவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனாலே நாம் தேவனிடத்திலே நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிற மனுஷராக இருக்கலாம். 1 John 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் 1 யோவான் 4:7 1 John chapter 4 verse 7, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம்,
ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்பு கூறுவோம். லவ் ஒன் another. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களா இருப்போம். ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறவர்களா இருப்போம். ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களா இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரில் ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம். நாம் அன்பு கூறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அன்பு கூறுகிறவன் அவன் தேவனால் பிறந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களை சிநேகிக்கிற கிருபையை கேட்போம். எதிராளிகளை மன்னிக்கிற கிருபையை கேட்போம். அன்பு கூறுகிற கிருபையை கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டூவர்ட்ஸ் கிரகாமுடைய துணைவியார் அழமையாய் சொன்னார்கள், நான் அவர்களை மன்னிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I upset but not anger. நான் அதிர்ச்சி அடைந்தேன், ஆனால் கோபப்படலை. எவ்வளவு கிருபை பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூறுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே உருவாகட்டும். அவன் தான் தேவனால் பிறந்தவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு குறிப்பை கூட உங்களோட கூட சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 1 John chapter 5 verse 4 அங்கே படிக்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அப்படியானால் உலகம் என்றால் என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 1 John chapter 2 verse 15, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. எனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படியானால் வாட் இஸ் த வேர்ல்ட்? உலகத்தில் அன்பு கூறுவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. அப்படியானால் தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அப்படியானால் உலகம் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லஸ்ட் ஆஃப் ஐ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ், ப்ரைட் ஆஃப் லைஃப். இந்த மூன்றையும் நம்ம ஜெயிக்கணும். இச்சையை கூட கிருபை பெற்று ஜெயிச்சிடலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெருமையை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இயேசு விதமாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இப்போ உலகத்தில் நமக்கு பாடு, உபத்திரம் எல்லாம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். நம்முடைய இயேசு உலகத்தை ஜெயித்தவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் இப்படி சொல்லுகிறார்? நீங்களும் நானும் உலகத்தில் நமக்கு போராட்டங்கள், யுத்தங்கள், பாடுகள் எல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாம் நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கணும் அப்படி சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயிக்கிற மனுஷராய் நான் மாறணும். அதுக்கு தேவனால் பிறந்தவர்களா இருக்கணும். தேவனால் பிறந்தவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவனுக்குள்ளே தேவனுடைய வசனம் வித்து இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் நீதி செய்கிறவனா இருக்கிறான். தேவனால் பிறந்தவன் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவனா இருக்கிறான். தேவனால் பிறந்தவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கிற மனுஷராய் ஜெயித்து ஜெயம் பெற்று ஜெயாளிகளாய் இயேசு முன்பாய் நிற்க கர்த்தர் உதவி செய்வராக. தேவனுடைய வசனம் நமக்குள்ளிருந்து வசனத்தினாலே சாத்தானை, உலகத்தை, வல்லமைகளை ஜெயிக்க கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 3வது ஆராதனை தந்து தேவனால் பிறந்தவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கணும் என்று பேசிக்கொண்டிருக்கிற நீதி செய்கிறவர்களாக,
வசனம் இருதயத்தில் தரித்திருக்கிறதாக, ஜெபிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபை நன்மைகளை தொடரட்டுமைகளை நடத்துமைகளை ஆசீர்வதி இரக்கங்களால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.